நெல்லை மாவட்டம் வெள்ளாங்குழி அருகே கருப்பசாமி என்பவர் விருதுநகரை சேர்ந்த கருப்பசாமி என்பவரை போதையில் வந்த 2 மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அவர்கள் செல்லும் போது அங்கிருந்து அரசு பேருந்து, அதே போல சாலையில் வந்த கார் மற்றும் நடந்து சென்றவர்கள் மீதும் கடுமையாக தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து சென்றனர். இது தொடர்பாக வீரநல்லூர் காவல்துறையினர் சம்பவ இடத்துல அந்த தப்பியோடிய நபர்களை தேடிய போது கையில் ஆயுதங்களை வைத்து காவல்துறையினரையும் மிரட்டியுள்ளார். அப்ப காவல்துறையினர் அவரை பிடிக்க முயற்சி செய்த போது செந்தில்குமார் என்ற காவலரும் மீதும் அந்த மர்ம நபர்கள் அறிவாளால் கொண்டு வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் அவர்களை விரட்டி சென்ற போது ஒரு வாழைத்தோட்டத்திற்குள் 2 நபர்கள் மறைந்திருந்தனர். தொடர்ந்து கூடுதல் போலீசார் வரவைக்கப்பட்டு வாழைத்தோட்டம் முழுவதும் தேடப்பட்டது. அப்போதும் காவல்துறையினர் தாக்க முயற்சித்த போது அந்த துப்பாக்கி சூடு காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கி சூட்டுல ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அந்த நபரை உடனடியாக அங்கிருந்து போலீசார் மீட்டு முக்கூடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள். மற்றொரு நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபர் தொடர்பாக விசாரணை நடத்திய போது அவர் பெயர் வேல்துறை அவர் தேடி வருகிறார்கள். அதே போல மற்றொரு நபர் தப்பி ஓடி இருக்கிறார். இருவரையும் போலீசார் தப்பி ஓடி நபரை தீவிரமாக தேடி வருகிறார். தற்போது அவர் படுகாயமடைந்த நிலையில துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவர் நெல்லை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார். அவர் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது அவர்கள் தீவிர சிகிச்சையானது நடந்து வருகிறது. போலீசார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதுல துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் பேச்சுத்துறை என்பதும் தப்பியோடி நபர் சந்துரு என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தப்பியோடிய சந்துரை தீவிரமாக போலீசார் தேடி வருகிறார்கள். படுகாயமடைந்த காவலருக்கும் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.